நேபாளத்தின் அரசின் ஊழலை கண்டித்தும் சமூக வலைதளங்களுக்கும் விதித்திருந்த தடையை நீக்க கோரியும் மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரும் ராணுவத்தினரும் போராட்டத்தை ஒடுக்கியதில் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். காத்மண்டில் அரசின் அடக்குமுறையை மீறி முன்னேறி சென்ற பொதுமக்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு தீ வைத்தனர். காத்மண்டில் உள்ள ஹில்டன் ஆடம்பர சொகுசு விடுதியையும் தீ வைத்து கொளுத்தினர். அதன் பல தளங்கள் எரிந்து கரிந்து கூடாக காட்சியளிக்கிறது. இதேபோல் நேபாள அரசில் அமைச்சர்களாக இருந்தோரின் வீடுகளையும் தாக்கி தீ வைத்தனர். அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடி உயிர் பிழைத்தனர். தலைநகரில் வன்முறை காரணமாக மூடப்பட்ட விமான நிலையம் இன்று மீண்டும் திறக்கப்படுவதாகவும் நேபாள விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க மத்திய அரசும் பல்வேறு மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பிரதமர் பதவியிலிருந்து சர்மா ஒளி விலகியுள்ள நிலையில் இடைக்கால பிரதமராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சுசிலா கார்கி பொறுப்பேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது.